ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம் இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, வசனங்கள் 11 முதல் 15 வரை. ஆண்டவர் கூறுவது: அந்நாள்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதிலுள்ள கிழிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமில் எஞ்சியிருப்போரையும் எனது பெயரை தாங்கியிருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமை ஆக்கிக் கொள்வார்கள் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதோ நாள்கள் வரப்போகின்றன. அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனி பிழிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மலைகள் இனிய ரசத்தை பொழியும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர். என் மக்களாகிய இஸ்ராயலரை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாழடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனி ரசத்தை அருந்துவார்கள். பழத்தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள். அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேரூன்றச் செய்வேன். நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்க மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். ஆண்டவர் தம் மக்களுக்கு நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைத்திருவசனங்கள் 14 முதல் 17 வரை. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை. ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்திப்போகும், தோற்பைகளும் பாலாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர். அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, நகரத்தில் வாழ்ந்த ஒருவர் கிராமத்தில் வாழ்ந்த தன் நண்பரை சந்திப்பதற்காக சென்றார். மாலை வேளை ஒன்றில் கிராமத்தின் வயல்வெளி பகுதியில் இவர் உலாவிக் கொண்டிருந்த போது ஆட்டு மந்தையை ஆயன் ஒருவர் ஓட்டிக்கொண்டு சென்று கொண்டிருப்பதை பார்த்தார்.
அந்த ஆட்டு மந்தையில் ஓர் ஆடு மட்டும் நொண்டி நடந்து கொண்டிருந்தது. அது குறித்து இவர் ஆயனிடம் கேட்டபொழுது ஆயன், நான் தான் அதன் காலை உடைத்தேன் என்று பதில் தந்தாராம். நகரத்திலிருந்து வந்தவர், ஆச்சரியமாக இருக்கிறதே, ஆயனே தன் மந்தையினுடைய காலை உடைக்கலாமா என்று கேட்டபொழுது அந்த ஆயன், தேவைப்பட்டால் நாங்கள் இவ்வாறு அவ்வப்போது செய்வதுண்டு. இந்த ஆடு கீழ்ப்படியாத ஆடாக, மந்தையை விட்டு அடிக்கடி பிரிந்து செல்லக்கூடிய ஆடாக இருந்தது. இது இவ்வாறு செய்வதை பார்த்த வேறு சில ஆடுகளும் இதை பின்பற்ற ஆரம்பித்தன. இதை தடுக்கவே அதன் காலை நான் உடைத்தேன். இவ்வாறு நான் காலை உடைத்தவுடன் அந்த ஆடு என் மீது கோபம் கொண்டு என்னை கடிக்கவும் முட்டவும் வந்தது. சில நாட்கள் பட்டினி போட்டேன். இப்பொழுது சரியாகிவிட்டது. இன்னும் சொல்லப்போனால், கால் உடைக்கப்பட்ட இந்த ஆடு இப்போது ஏனைய ஆடுகளுக்கு முன்மாதிரியான ஒன்றாக மாற ஆரம்பித்து விட்டது என்று பதில் தந்தாராம். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை இன்றைய முதல் வாசகத்தோடு தொடர்புபடுத்தி கொஞ்சம் சிந்திக்கலாம். ஆமோஸ் புத்தகத்தின் இறுதி பகுதி நமக்கு வாசகமாக இன்று தரப்பட்டுள்ளது. ஆமோஸ் புத்தகத்திலேயே நம்பிக்கையூட்டக்கூடியதாகவும் ஆறுதல் தரக்கூடியதாகவும் இருக்கின்ற ஒரே பகுதி இது மட்டுமே. ஆமோஸ் புத்தகம் முதல் பிரிவு முதல் வசனம் முதல் 9வது பிரிவு 10வது வசனம் வரை உள்ள எல்லா வசனங்களும் இறைவன் இஸ்ரேல் மக்களுக்கும் மற்ற நாடுகளுக்கும் தர இருக்கிற தண்டனையை பற்றி பேசுகின்றன. இருப்பினும் இந்த பகுதி ஓர் ஆழமான செய்தியை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. நம் கடவுள் தண்டனையின் கடவுள் அல்ல. ஒருவேளை அவர் தண்டித்தால் கூட அது தன் மக்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவே என்பதே அச்செய்தி. இஸ்ரேல் மக்களிடையே நிலவிய அநீதி, ஏழை பணக்காரன் ஏற்றத்தாழ்வு, சமூக பாகுபாடு ஆகியவற்றிற்காக இறைவன் அவர்களை கடுமையாக சாடினாலும், இதன் பொருட்டு அவர்கள் அழிய வேண்டி வரும் என்று எச்சரித்தாலும், இறுதியில் இவ்வாறு எச்சரித்ததனுடைய நோக்கம் அவர்கள் மனமாறி வர வேண்டும், தன்னிடமிருந்து வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் என்கிற நேர்மறையான செய்தியைத்தான் தருகின்றார். மேற்கண்ட நிகழ்ச்சியும் நமக்கு அதைத்தான் உணர்த்துகிறது. துன்பத்தினுடைய நோக்கம் நாம் வாழ்வை சரியாக வாழ வேண்டும் என்பதைத்தான் மேற்கண்ட கதை நிகழ்ச்சி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. துன்பங்களையும் வேதனைகளையும் சரியான மனநிலையோடு அணுகுகின்ற பொழுது அவை நம் வாழ்வை உயர்வான தளத்திற்கு எடுத்துச் செல்லக்கூடியனவாக இருக்கின்றன. கண், காது, வாய் ஆகிய 3 முக்கிய உறுப்புகளிலும் பிறந்தது முதல் குறைபாடுகளோடு வாழ்ந்தவர் ஹெலன் கெல்லர். அவர் ஒரு முறை இவ்வாறு சொன்னார்: என் வாழ்க்கையில் வந்த எல்லா துன்பங்களுக்காகவும் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்றேன். காரணம், துன்பங்களின்